ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு லட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நோ சுகர், நோ ஜாங்கிரி, ஹெல்த்தி ஃபுட். நம்ம வீட்லயே செய்யுதுன்னா ரொம்ப ஹெல்த்தி, பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி அது உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ பேரிச்சம்பழம் எல்லாம் கட் பண்ணி இப்படி ரெடி பண்ணி மிக்சியில ஜஸ்ட் ஒரு சுத்தி எடுத்துனீங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பாதியமா மிக்ஸ் ஆகி அரைஞ்சு வந்துடும். இப்போ நம்ம அதுக்கு தேவையானது வந்து முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம பேரிச்சம்பழம் லட்டு எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். ரெடியா வச்ச பிறகு நெய் ஊற்றி நெய் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுல பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். திராட்சை நான் தனியா போட்டு வறுத்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாதி பாதியா கட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வேற எதுனா கூட நட்ஸ் வேணா, ஃப்ரூட்டி இதெல்லாம் என்ன நட்ஸ் வேணுமோ நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதுல வந்து டெய்லி ஒன்னு எடுத்து சாப்பிட்றதுனால அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு இப்போ லைட்டா பபுளா வரும்போது எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ திராட்சை வறுத்து எடுத்துட்டு நட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துடணும். நம்ம பேரிச்சம்பழத்தை மிக்சியில ஒரு சுத்திட்டு அதையே வந்து அதே இருக்க நெய்யிலேயே மீதி இருக்க நெய்யிலேயே போட்டு வதக்கினீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேரிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி கெட்டியா வரும். வந்த பிறகு அதுல எல்லா நட்ஸும் போட்டு கலரி எடுங்க. கலர்ன பிறகு நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துடும். கொஞ்சம் வித சூடா இருக்கும். ஆறுன பிறகு நல்லா இந்த மாதிரி பாருங்க கெட்டி பதம் வரணும். நட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்த பிறகு உங்களுக்கு பாருங்க எவ்வளவு திக்காயிடுச்சு. இப்ப நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு சரியான பதத்துல இருக்கும். ஸோ சூடா இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம கையிலே சின்ன சின்ன சைஸா லட்டு பிடிச்சா சும்மா எம்மியா டேஸ்டியா லட்டு ரெடி. இந்த மாதிரி டேட்ஸ் லட்டு செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒன்று சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்படி ஒரு வாட்டி லட்டு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. மோஸ்டா கேர்ள்ஸ்க்கு, லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இரெகுலர் பீரியட் இருந்தா கூட இந்த மாதிரி லட்டு செஞ்சு டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா இது வந்து எல்லா சத்தும் இதுல இருக்கும். ரெகுலர் பீரியடும் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஒரு தடவை லட்டு, பேரிச்சல் லட்டு இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்க. நான் லட்டு சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை பார்த்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். பாருங்க பேரிச்சம்பழ லட்டு எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்மளுக்கு லட்டு ஷேப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதா நீங்க வந்து லட்டு பிடிச்சிக்கோங்க. டேட்ஸ் லட்டு கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹெல்த்தி ஃபுட்டோ இது. ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா இது டெய்லி ஒன்று சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோஸ்டா கேர்ள்ஸ்க்கு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. பிட்டு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. ஸோ சூப்பரான லைன் டேட்ஸ் லட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி என் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. பாருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேட்ஸ் லட்டு வந்திருக்கு, எவ்வளவு லட்டுஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ நட்ஸ் எல்லாமே இருக்கு. இது இருக்கிறதுனால டேட்ஸ், நட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம எல்லாரும் சாப்பிடுறது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா எம்மி டேஸ்டியா இருக்கு. இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.